கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுவின் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த மாசத்திலும் நாம் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே, எத்தனையோ சூழ்நிலையிலே நம்முடைய தேவன் நம்மை மீட்டெடுத்தார். நிறைய குடும்பத்துக்குள்ளே 31 நாளும் அதிகாலையும் இரவும் தினம்தோறும் ஜெபித்திருக்கிறீர்கள். சில குடும்பத்துக்குள்ளே 3 நாள் கடைசியிலே உபவாசத்தோடு இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 136 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இரவு நேரத்தில் நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் இந்த மாசத்திலே நாம் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இந்த மாசம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலை, சில குடும்பத்துக்குள்ளே ஆஸ்பத்திரியிலிருந்து தொலைபேசியிலே அழைத்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ விதமான சூழ்நிலை, சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு பேசியிருக்கிறார்கள். தீராத வியாதி, சில குடும்பத்துக்குள்ளே கேன்சர் கட்டியிலே நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே கிட்னி ஃபெயிலியர்ல இருக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே குடும்பம் பிரிந்து போயிருக்கிறது. சில குடும்பத்துக்குள்ளே கற்பத்தை நினைக்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களிலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த மாசம் முடிவுக்கு வந்துவிட்டோம். எத்தனையோ காரியங்களிலே நம்மை பாதுகாத்து நம்மை வெளியில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமியில ஒருவனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்கிறது. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இன்று ஐக்கியம் இல்லை. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 4 பேர்ல ஒருத்தங்க அல்லது 2 பேர் பேசாம இருக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே அம்மா அப்பா பேசாம இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் பேசாம இருக்கு. சில குடும்பத்துக்குள்ளே கோவப்பட்டு பிள்ளைகள் வெளியில கிளம்பி போயிருது. இப்படி எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாசம் முடிவுக்கு வந்துட்டோம். எத்தனையோ குடும்பத்திலே கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க. எத்தனையோ காரியங்களுக்கு இந்த மாசம் முழுவதும் நீங்க ஜெபித்தீங்க. உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் என் தேவன் பதில் தந்திருக்கிறார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம் செய்துவிட்டு எத்தனையோ நாள் இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்தை ஜெபித்திருக்கிறீங்க. உங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். இந்த மாசம் முழுசும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்திருக்கிறார். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே தம்முடைய கிருபையினால நிரப்பி நம்மை பாதுகாத்திருக்கிறார். சத்துருக்கள் கையிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை நேரம் நம்ம தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபித்திருப்போம். அந்த எல்லா ஜெபத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர்கிட்ட போய், அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்லி எத்தனை நேரம் நம்ம ஜெபிச்சிருப்போம். நம்முடைய எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தந்திருக்கிறார். தீமையான காரியங்களை விட்டு நம்ம விலகும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாசம் முடிவுக்கு வந்துட்டோம். எத்தனையோ காரியத்திலே நம்ம எல்லார்ட்டையுமே குறை இருக்கு. நம்ம யாருமே பரிபூர்ணம் கிடையாது. முடிவு பரிந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். நம்ம வாழ்ற காலத்திலே நிறைய பாவங்கள், நிறைய அக்கிரமம், தேவனுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியம், வீண் வார்த்தையில பாவம் என்று வேதம் சொல்கிறது. கோபப்பட்டா பாவம் என்று வேதம் சொல்கிறது. அன்பு கூறலனா பாவம் என்று வேதம் சொல்கிறது. இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அன்பு கூற வீட்டுக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. சில வீட்டுக்குள்ளே கோவப்பட்டு பிரிஞ்சு போயிருந்தாங்க. சில வீட்டுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனுஷனை நம்பி சாபத்துல இருக்கிறாங்க. மனுஷன் மேல நம்பி போனதுனால பல லட்சங்கள் எவ்வளவோ தொலைத்து நஷ்டத்துல வந்து மறுபடியும் கர்த்தரிடத்துல வராங்க. இப்படி எத்தனையோ சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். எத்தனை நேரம் தனியா இருந்து அழுது கொண்டிருக்கும் போது
தேவனுடைய வார்த்தையினாலே உங்களை ஆற்றி தேற்றியிருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்தது மாத்திரமல்லாமல் வார்த்தை மூலியமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இந்த மாசம் முடிவுக்கு வந்துட்டோம். அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நன்றி சொல்லணும். அப்பா, இந்த மாசம் முழுசும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, நன்றிப்பா. என் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, நன்றிப்பா. என் குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, நன்றிப்பா. நாங்க எத்தனையோ நேரம் உங்கள்கிட்ட வந்து ஜெபித்தோம். எங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தந்தீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிங்கப்பா, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிச்சிங்கப்பா, எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னிச்சிங்கப்பா, எங்களை நீங்க ஆசீர்வதிச்சீங்கப்பா, உங்களுடைய கிருபை தந்தீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும் தெரியுமா? எத்தனையோ காரியத்தை நம்ம ஜெபித்து வருகிறோம். இந்த மாசம் நம்ம கடைசியில் வந்துட்டோம். என்னை காப்பாத்துனீங்களே, அதுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள். நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க. எனக்கு என் தேவன் என்ன பேசுவார்? அவர் நம்மோடு பேசி கொண்டதே இருக்கார். நம்ம மனம் திரும்பி வாழும்போது, அவருக்கு பிரியமுள்ள ஜனமா வாழும்போது சகல காரியத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க. எந்த காரியத்துக்காக உபவாசத்தோடு இருந்தீங்களோ அந்த காரியத்திலே ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மற்றவர்களை நாம் மன்னித்து இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கிறீங்க. உங்க உள்ளம் முழுவதும் பரிசுத்தமாயிட்டா, உள்ளத்துக்குள்ளே தீமையான காரியம் எதுவுமே இருக்கக்கூடாது. தேவனோடு தொடர்பு கொள்றதுக்கு முழு இதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். இரவு நேரம் வந்துட்டு இந்த மாசம் முடிய போது, இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிட்டுனா புதிய மாசத்துக்குள்ள நம்ம எல்லாருமே பிரவேசிக்க போறோம். இந்த மாசம் முழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே குறையா இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் நீங்க அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, அப்பா அந்த மாசத்துல நான் இத்தனை காரியத்துல உண்மையா இல்லப்பா அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படையா அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து சொல்லும்போது அந்த ஜெபத்துல அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதிங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு நிறைய காரியத்திலே கடன் வாங்கினவங்க சத்துரு போல எழும்பியிருக்கலாம். குடும்பத்திலே கணவர் சத்துரு போல எழும்பியிருக்கலாம். மாமியார் சத்துரு போல எழும்பியிருக்கலாம். வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஓனர் சத்துரு போல எழும்பியிருக்கலாம். எத்தனையோ காரியத்திலே நாம் கீழ்ப்படியாமல் இருந்த காரியத்தினால் நமக்கு எதிரி யாராவது முளைத்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்முடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த மாச கடைசிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் உபவாசத்தோடு இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் தேவனோட பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை நாம் துதிக்க போகிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க பாதபடியிலே நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம்ப்பா. இந்த மாசம் முழுசும் காலையிலையும் ராத்திரியும் ஜெபித்தோம். எங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தந்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துல கற்பதின் கணிக்கா உபவாசம் இருக்கிறாங்கப்பா. என் தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். இப்பொழுதும் சில குடும்பத்துக்குள்ளே தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் உமக்கு பிரியமா வாழல, இனிமேல் நான் இருக்கிற காலத்துல உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறாங்கப்பா. கற்பதின் கணிக்கா ஜெபிக்கிறாங்க. அப்பா, உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா. அவங்க எந்த பாவம் பண்ணினாலும் மன்னிச்சு ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருந்து ஜெபித்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து உபவாசத்தோடு இருந்தாங்களோ அவங்களை நீங்க சம்பூர்ணமாக நிரப்பணும்ப்பா. எந்த காரியத்துக்கு உபவாசம் இருந்தாங்களோ அந்த காரியத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுடைய கரம் தொட்டு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய குடும்பத்துல கடன் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த கடனுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா, ஒரு நிமிஷத்துல நீங்க ஆசீர்வதிப்பீங்க. ஆனா உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா நாங்க வாழ வேண்டும். உண்மை விட்டு நாங்க தள்ளி போயிட்டோம்ப்பா. எத்தனையோ காரியத்துல நாங்க தள்ளி போயிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த மாசம் முழுசும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே. உம்முடைய செட்டைகளுக்குள்ள வைத்து எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே. அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எங்க குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியா நீங்க வழி நடத்திருக்கிறீங்க, பாதுகாத்துருக்கிறீங்க. அந்த எல்லா கிருபைக்கா நன்றி. நிறைய குடும்பத்துல இந்த கொரோனா வைரஸுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே கடன் மத்தியிலே போராடி கொண்டிருக்காங்க. சில குடும்பத்திலே இன்னும் வேலை கிடைக்கல. சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டு. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா எத்தனையோ சூழ்நிலையிலே அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிட்டு, சில குடும்பத்துல சொந்தக்காரங்க இறந்துருக்காங்க. சில குடும்பத்துல இந்த கொரோனா வைரஸ்ல குடும்பத்துல இறந்துருக்காங்க. இப்படி எத்தனையோ சூழ்நிலை ஜெபித்தாங்கப்பா. அவங்க எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு எங்களுக்கு இந்த நாள் வரிய எல்லா காரியத்திலையும்
பொல்லாத காரியங்களை விலக்கி உம்முடைய கிருபையால் நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதத்துல நிரப்பி ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க பாதுகாத்தீங்க. சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, என் தேவன் என்னோடு பேசுவாரா என்று. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே இந்த இரவு நேரம் வந்துட்டு எனக்கு சமாதானம் இல்லாம இருக்கு, நான் உபவாசம் இருக்கேன், என்னோட வாழ்க்கையில சமாதானம் இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கோ, என் தேவன் சமாதான பிரபுவாக அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிப்பட வேண்டும். இந்த இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே தீர்மானம் எடுக்கிறாங்க, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்ந்த உண்மைதான், வரக்கூடிய காலங்களிலே நான் தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று அப்பா தங்களை தாழ்த்துறாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்க கிருபை அளிக்கிறீங்க ராஜா. சில குடும்பத்திலே சத்துருக்கள் கையில இருந்து நீங்க விலக்கி மீட்டு எடுத்துருக்கிறீங்க. நிறைய குடும்பத்திலே கடன் மத்தியிலே போராடி ஜெபித்தாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. அந்த பிரிஞ்ச குடும்பம் எல்லாம் அப்பா நீங்க இணைத்து வைக்க வேண்டும். என்னுடைய கணவர் மறுபடியும் திரும்பி வருவாரா என்று அப்பா ஜெபிக்கிறாங்க. உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. ஒரு மனுஷன் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது, எத்தனை வார்த்தை பேசினாலும் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. என் தேவன் தான் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தர வேண்டும். உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல பிரிஞ்சு போயிருக்கிறாங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே இணைக்கப்படட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல திருமணத்துக்காக அப்பா ஆயத்தமாய் கொண்டிருக்காங்களோ, யாரெல்லாம் உபவாசத்தோடு இருந்தாங்களோ, வரக்கூடிய நாட்களே அந்த வீட்டுக்கு ஏற்ற மணவாளன் ஏற்ற மணவாட்டி என் இயேசு கிறிஸ்து ராஜா அழைத்து கொண்டு வர வேண்டும். அப்பா அவங்களுடைய உபவாச நாளே ஆசீர்வதித்து கொடுங்க. எந்தெந்த காரியத்தையும் உபவாசம் இருந்தாங்களோ அவங்களுடைய எல்லா உபவாசத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த குடும்பத்துல சகல காரியத்தையும் என் தேவன் மன்னித்து இந்த நாளிலே மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் அப்பா இப்பொழுதும் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க பதில் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். நிறைய குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்கிறாங்க ராஜா. அந்த இடத்துக்குள்ளும் சில சூழ்நிலைகள் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா உங்களுடைய பாதுகாப்பினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. விசேஷமாக அவங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாற்று ராஜா. சில நாட்டுக்குள்ளே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளே அப்பா உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. அந்த மாசம் முழுவதும் எத்தனையோ குடும்பத்திலே பயந்து ஜெபித்தாங்க, கொரோனா வைரஸ் எங்களுக்கு தொற்றக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஜெபித்தாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அப்பா கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா காரியத்திலும் எங்களை விலக்கி நீங்க மீட்டு கொண்டீங்க. அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாசம் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலிருந்து எங்களை விலக்கி நீங்க மீட்டு கொண்டீங்களே அந்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா தேவ சமாதானத்துல நிரப்ப வேண்டும் ராஜா. நிறைய குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கப்பா. இந்த மாசம் முழுவதும் சில இடத்துல வாடகை கொடுக்க முடியல, சில இடத்துக்குள்ள கடன் தீரல, சில இடத்துக்குள்ள அந்த பிரச்சனை முடியல, சில இடத்துல வேலை கிடைக்கல, இப்படி எத்தனையோ சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. புதிய மாசம் வரப்போது அதை இப்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில குடும்பத்துல நான் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கேன், இன்னும் என்னோட தேவன் பேசவில்லைன்னு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காக சோதரம் ராஜா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன் என்று அப்பா நீங்க சொல்றீங்க. அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த குடும்பத்தோட நீங்க இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய போற கிருபைக்கா நன்றி ராஜா. முடிவு வரைந்தும் நீங்க தான் எங்களை வழி நடத்த முடியும். முடிவு வரைந்தும் நான் உன்னை வழி நடத்துவேன் என்று எங்களை வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்துல ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா காரியத்திலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா விடுதலை தர வேண்டும். இந்த மாச கடைசி வந்துட்டு ஆனாலும் கூட சில குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்காங்க ராஜா. சில குடும்பத்துல இந்த மாசம் ஜெபித்த காரியம் இன்னும் நடைபெறவில்லை என்று ஜெபிக்கிறாங்க. அந்த காரியத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் பேச மாட்டேன்னு சொல்லி உபவாசத்தோடு இருக்காங்க ராஜா. என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா அவங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க ராஜா. எந்தெந்த சூழ்நிலை இருந்து பிள்ளைகள் பேசாம இருக்கோ எல்லா வாசலையும் திறந்து விடுங்க. எந்தெந்த குடும்பத்துல ஐக்கியம் இல்லாமல் இருக்கோ என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய அப்பா அந்த அன்பின் அபிஷேகம் அந்த வீட்டுக்குள்ள இறங்கி வரட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இணைந்து வாழட்டும் ராஜா. விசேஷமா சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா கேன்சர் கட்டி, சில குடும்பத்துல கிட்னி ஃபெயிலியர் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்குள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் விசேஷமா எங்களை பாதுகாத்தீங்களே இந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இப்பொழுது இந்த இரவு நேரத்திலே சமாதானமான நித்திரை தர வேண்டும், இன்பமான நித்திரை தர வேண்டும். நீங்க எங்க வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம்.
எங்க வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் இறங்கி வர வேண்டும். எங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். நிறைய குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்களுடைய எல்லா தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த ஜெபத்தை செய்தார்களோ அந்த எல்லா ஜெபத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பதில் செய்ய வேண்டும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க இறங்கி வாங்க ராஜா. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் தங்கியிருக்க வேண்டும். எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்க வீடு முழுதும் அப்பா விசேஷமா உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துங்க. விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படட்டும். எங்க வீடு முழுதும் தேவ தூதர் உருவின பட்டயத்தோடு உலாவி கொண்டு விட்டோம். எங்க வீடு முழுதும் தேவனோட அக்கினினால மூடுங்க ராஜா. எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ணீரை துடைத்து என் தேவன் அப்பா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அதிகாலை வேலை துதிக்கிற துதியோட எலும்பு கிருபைத்தாங்க. அதிகாலை வேலையில உங்களுடைய சமூகத்துல கண்விழிக்க கிருபைத்தாங்க. நீங்க எங்க கூட தங்கிருங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இந்த மாசம் முழுவதும் கண்ணீர் மணியை போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எங்க குடும்பங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதவிட அர்ப்பணிக்கிறோம். அவங்கள எல்லா மன விருப்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லாருடைய மன விருப்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நிறைவேற்றுங்க. எல்லாருடைய மன விருப்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நிறைவேற்றுங்க. எல்லாருடைய மன விருப்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க நிறைவேற்றுங்க ராஜா. அவங்க எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லா சூழ்நிலாம் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா அபரிவிதமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த புதிய மாசம் வரப்போது உம்முடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்தெந்த குடும்பத்துல உபவாசத்தோடு இருந்தாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுல எல்லா கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த வீட்டுல எல்லா பொல்லாதவர்களும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும் ராஜா. ரீகா லாமா ராகா ரஷாகா துனிகா துராபாலா லிபாகா துரிஷாகா துரிகா துராபா ராகா துராபாலா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அப்பா அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்துல எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். எந்தெந்த காரியத்துல ஜெபித்தாங்களோ அந்த எல்லா காரியத்திலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா நீங்க ஜெயத்தை தர வேண்டும் ராஜா. ஜெய கிறிஸ்து இறங்கி வர வேண்டும் ராஜா. யூத ராஜசிங்கம் இறங்கி வர வேண்டும். அந்த குடும்பத்துல தேவ சமாதானத்தை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். புதிய மாசத்தை காண எங்களுக்கு கிருபை தாங்க. புதிய மாசத்துக்குள்ள பிரவேசிக்க சகல விதமான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் ராஜா. சகல விதமான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா காரியத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் மனோடு இருப்பதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். புதிய மாசம் புதிய நாளுக்காக அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்கு செகண்ட் சேனல் உள்ளது ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ். அதுல தினம்தோறும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தியானித்து புதிய நாளுக்காக ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் 7 மணிக்கு தினம்தோறும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நாம் தியானித்து இரவு நேரத்தில் ஜெபித்து வருகிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எங்களுக்காக எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை எங்களோட தொடர்பு விரும்பினால் 9442504351 என்ற நம்பரில் நேரடியாக எங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இணையதளம் மூலியமா இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் ஆயத்தமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.